நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாமல் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமாக எல்லாருமே காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னு கேட்டால், சென்னையிலே சிறுதானியத்தை பயன்படுத்தி கேக் குக்கீஸ் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க லட்சுமி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி அதிரை எஃப்எம் மேம். என்னோட பேர் வந்து லக்ஷ்மி சிதானந்தா. எங்களோட பிராண்ட் நேம் வந்து டோனட் டிலைட். நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து பேக்கிங் அப்படி சொன்னாலே வந்து எல்லாருக்கும் மைதா, ஒயிட் சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? இந்த பேக்கிங்கில் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம், அப்புறம் கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆடட் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எங்களை பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். லைக் குக்கீஸ், மில்லட் குக்கீஸு, மில்லட் கேக்ஸு, ப்ரௌனீஸு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்லெஸ் தான் பண்ணுறோம். ப்ளஸ் வீகன் குக்கீஸும் பண்ணிட்டுருக்கோம். மீன்ஸ் பிளான்ட் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பேக்கிங்கும் பண்ணிட்டுருக்கோம். அது 2 தான் எங்களோட ஸ்பெஷல். ஓகே மேம். எத்தனை வருஷமா மேம் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி கற்றுக்கிட்டீங்க மேம்? இது வந்து நாங்கள் ஒரு 3.5 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னோட பையன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவள் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? அதை வச்சு அப்போ எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து கேக் அந்த எக்லெஸ் கேக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. நான் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீலிங்கே இருக்காது. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நம்மளே நம்மளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து என் பையனும் அந்த கோர்ஸ் பண்ணும்போது அவர் வீட்டில் செஞ்சு பார்க்குறதெல்லாம் பார்த்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் செய்ய ஆரம்பித்தேன். அவங்க வந்து காலேஜ்ல எல்லாம் படிக்கும்போது யூஸ்வலாக மைதா யூஸ் பண்ணி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி அது சக்ஸஸ் ஆச்சு. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அது அப்படி பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஓகே மேம். இப்போ சிறுதானியங்கள் வச்சு நிறைய கேக்ஸ் அப்புறம் குக்கீஸ் இதெல்லாம் செஞ்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்ற பிளான் எப்படி மேம் வந்துச்சு? அதுதான் சொன்னேன் இல்லையா? எனக்கு ரொம்ப நாளாவே பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோவிட் டைம்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது எங்களுக்கு. அப்போ வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி வீட்ல இருக்கும்போது பண்ணி பார்த்து ஆரம்பிச்சது தான். அது வந்து மில்லட்ஸ்ல யூஸ் பண்ணி பண்ணா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனா இருக்குமே அப்படின்னு நினைச்சு தான் மில்லட்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சோம். அது சக்ஸஸாவும் ஆச்சு. இப்போ 3 இயர்ஸாக இந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த தொழில் மூலம் என்னென்ன பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேம்? எக்லெஸ் கேக்ஸ் லைக் இந்த பனானா கேக் அந்த மாதிரி, கேரட் கேக் அந்த மாதிரி என்னென்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு எல்லாம் கூட கேக் பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து நாங்கள் இது ப்ரௌனீஸ் பண்ணுறோம். ப்ரௌனீஸ் வந்து கோவச்சு சாக்லேட் யூஸ் பண்ணி ப்ரௌனீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்புறம் வந்து கருப்பு கவுனி யூஸ் பண்ணி ப்ரௌனீஸ் பண்ணுறோம். ராகி மாவு, கம்பு மாவு இந்த மாதிரி முளைக்கட்டின ராகி மாவு, கம்பு மாவு எல்லாம் யூஸ் பண்ணி கூட நாங்கள் ப்ரௌனீஸ் பண்ணிகிட்ருக்கோம். குக்கீஸ் வந்து மில்லட் குக்கீஸு லைக் ஸ்ப்ரவுட்டட் ராகி குக்கீஸ், ஸ்ப்ரவுட்டட் கம்பு குக்கீஸு, இந்த பாதாம் யூஸ் பண்ணி பண்ணுற குக்கீஸு, கேஷ்யூ குக்கீஸு, சாக்லேட் குக்கீஸ், கேரட் குக்கீஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் குக்கீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டி ஆஃப் குக்கீஸ் பண்ணுறோம். அதோட கேக்ஸ் அண்ட் ப்ரௌனீஸும் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட குக்கீஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நாங்கள் வந்து அதில் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவோ எதுவும் போட மாட்டோம். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் குக்கீஸ் மாதிரி தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் திணை குக்கீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திணை மாவு, நாட்டு சக்கரை, பட்டர் அவ்வளோதான். இந்த 3 மட்டும்தான் இருக்கும். அதுவே வீகன் குக்கீஸாக இருக்கணும் அப்படின்னா வந்து திணை மாவு, ப்ரௌன் சுகர் அண்ட் செக்கி எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுவோம்.
அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடாம பண்றது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நிறைய ஹெல்த்திய தரக்கூடிய இந்த சிறுதானியங்கள், பழங்கள் இதையெல்லாம் வச்சு கேக்ஸ் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க இல்லையா? இதுக்கான மூலப்பொருட்கள் உங்களுக்கு எங்கேருந்து மேம் கிடைக்குது? இதற்கான மூலப்பொருட்கள் வந்து எங்களுக்கு இங்க ஆர்கானிக் ஷாப்ஸ்லேருந்து வாங்குறோம். ரெஜிஸ்டர்ட் ஆர்கானிக் ஷாப்ஸ் லைக் ஓஎஃப்எம் சொல்லுவாங்க இல்லையா? ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா? அதுலேருந்து வாங்குறோம். என்ன சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தான் அவங்க ப்ரொக்யூர் பண்ணி அவங்க சேல் பண்றாங்க. அதனால நமக்கு வந்து நம்பிக்கையான இடமா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். வாங்கி தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ, எவ்வளவு முதலீட்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? ஒரு ஆக்சுவலா எங்க வீட்ல அந்த ஓடிஜி இருந்ததுன்றதால அப்போ வாங்கல. அ அ பிளஸ் எங்களுக்கு அந்த இன்கிரீடியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்ப செலவாச்சு. இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு ஓடிஜியும் வாங்குனோம். இன்னொரு ஓடிஜி கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கினோம். அது ஒரு 15,000 கிட்ட ஆச்சு. 15,000 to 17,000 ஆச்சு அதுக்கு. ஆ பிளஸ் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மில்லட்ஸ் இந்த அ கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, பட்டர் அந்த மாதிரி வாங்குறதுக்கு அது ஒரு 5,000 இருந்தா போதும் பண்ணிடலாம். நீங்க ஒரு ஓடிஜி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 5,000 முதலீடு பண்ணீங்கன்னா, இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பேக்கிங் தொழில் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஓகே மேம். இப்போ மார்க்கெட்டிங் எப்படி மேம் பண்ணிட்டுருக்கீங்க? மார்க்கெட்டிங் வந்து நாங்க அ பிசினஸ் குரூப்ஸ்லலாம் இருக்கோம். லைக் வி குரூப் அந்த மாதிரி எல்லாம் குரூப்ஸ்ல பிசினஸ் குரூப்ஸ்ல இருக்கோம். மகளிர் அ குழுக்கள் மாதிரி இருக்கு இல்லையா? அதுலலாம் நாங்க மெம்பரா இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஸ்டால்ஸ் போடும்போது, அந்த மாரி பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸ்கூல்ஸ்ல இந்த மாரி காலேஜஸ்ல அந்த மாரிலாம் ஸ்டால்ஸ் போடும்போது வந்து நமக்கும் ஒரு இது கிடைக்கும். அப்போ போய் ஸ்டால்ஸ் போடும்போது, அங்க இருக்கிற க்ரவுட் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்கு சான்சஸ் கிடைக்குது. அப்போ வாங்குற க்ரவுடுக்கு நம்ம ப்ராடக்ட் புடிச்சதுன்னா, அப்ப ரெகுலர் கஸ்டமர்ஸா மாறுவாங்க அவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொரியர் பண்ணி விடுறது. இல்லன்னா சென்னைக்குள்ள அப்டின்னா, டெலிவரி ஆப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி டெலிவரி ஆப்ஸ் Zomato அந்த மாதிரிலாம் டெலிவரி ஆப்ஸ்ல போர்ட்டர் அந்த மாரி டெலிவரி ஆப்ஸ் மூலமா குடுத்து அனுப்பிருவோம். அந்த மாரி தான் எங்களுக்கு பிசினஸ் நடக்குது இப்போதைக்கு. வெளியூருக்கெல்லாம் கூட வந்து கொரியர்லாம் பண்ணிடுவோம். லைக் பெங்களூர், அதர் ஸ்டேட்ஸ்க்கும் கொரியர் பண்ணிடுவோம். திருப்பதி, பெங்களூர் அந்த மாதிரி. ஓகே மேம். இப்போ ஸ்டார்ட்டிங்ல என்னதான் ஒரு சின்ன முதலீட்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், இப்போ ஓரளவு நம்ம பிசினஸ் நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குங்க. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். அப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு கேக் மட்டும் குடுங்க அப்படின்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராகி கேக் குடுங்க, கப் கேக் குடுங்க அப்படின்னு வாங்குனாங்கன்னா, அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, அந்த மத்த கடையெல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க. இது நல்லாருக்கு. நான் வீட்ல பசங்களுக்கு கொண்டு போய் குடுக்குறேன். அ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு, ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு போவாங்க. வீட்ல குடுத்து அவங்களுக்கு வீட்ல இருக்கவங்களுக்கும் புடிச்சதுன்னா மறுபடியும் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி, "எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்." நம்ம கேட்டலாக் சொல்லுவோம். அத பார்த்துட்டு அவங்களுக்கு வேற என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி நல்லா நடக்குதுங்க. இப்போ என்னதான் ஒரு சுயதொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கு. அப்படி உங்க குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா என்னோட பசங்க தான் எனக்கு 2 பையங்க. என்னோட பசங்க தான் சொல்லி சொன்னேன் இல்லையா? என் சின்ன பையன் தான் பண்ணிட்டு இருந்தான் அப்டின்ட்டு. அவன் என்னோட பெரிய பையன் 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. என்னோட ஹஸ்பண்டும் எனக்கு இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் வந்து அவர கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வர்றது அதெல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. அந்த மாரி ரொம்ப என்னோட தங்கச்சிங்க, தம்பி, அம்மா, அப்பா எல்லாருக்குமே வந்து நான் இந்த மாரி புதுசா ஸ்டார்ட் பண்ணி பண்றது வந்து அ ரொம்ப என்கரேஜ் பண்ணி பண்ணுவாங்க. ஆக்சுவலா நான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொன்னேன் இல்லையா? அப்பலாம் கூட வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்ல இருந்து தான் பண்ணுவேன். வெளிய போறதே கிடையாது. அந்த மாரி இருந்துச்சு. இப்போ வெளிய போய் 4 பேரோட பேசி பழகுறதுக்கெல்லாம் சான்சஸ் கிடைக்குது இல்லையா? எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன் மாதிரி தான் மொமெண்ட் இப்போ. இப்போ சிறுதானியங்கள் வச்சு கேக் தயாரிக்கிறீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி மேம். சிறுதானியங்கள் எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? அத யாரெல்லாம் அதிகமா எடுத்துக்கலாம்? யாருக்கெல்லாம் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கோ எல்லாருமே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிறுதானியங்கள் எடுத்துக்கிறதால அது வந்து அதுல வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா, அதுல இருக்கிற சுகர்ல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ரிலீஸ் பண்ணும். யூசுவலா நம்ம அரிசி எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்றதால டக்குன்னு ரத்தத்துல கரம் கலந்து சுகர் லெவல் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடும். ஆனா வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கும்போது அது வந்து அவ்வளோ
இதுவா ஃபாஸ்ட்டா வந்து இதுவாகாது. ஸ்லோவா தான் ரிலீஸ் பண்ணும். அதனால வந்து சுகர் லெவல்லாம் டக்குன்னுலாம் கூடாது. அதுவும் இல்லாம வந்து இது ஹை ஃபைபர் கன்டென்ட் அப்படின்றதால வந்து நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நெறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபில்லிங்கா இருக்கும் நமக்கு. அ அந்த மாதிரிலாம் நல்ல இது இருக்கு. அதோட அ இதுல வந்து கால்சியம், மினரல்ஸ், அயர்ன் அதெல்லாம் வந்து நெறைய இருக்கு. அங்க கம்பேரிட்டிவ் டூ ரைஸ். மில்லட்ஸ்ல வந்து நல்லா நெறைய இருக்கு. அதனால வந்து நல்லது உடம்புக்கு. இந்த மாரி என்ன சொல்றது? சில மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அனிமிக்கா தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாரி மில்லட்ஸ்ல வச்சு சாப்பிடும்போது, மில்லட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? லைக் கருப்பு கவுனி அந்த மாரிலாம் சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ கேக், சாக்லேட் இந்த மாதிரி எடுத்துக்கும்போது, நம்ம இப்போ பொதுவா ஒரு குழந்தைக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில மக்களோட பார்வை அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? அது கொஞ்சம் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலறதில்ல அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் இல்லையா? நம்ம கடையில வாங்குற பிஸ்கட் பாக்கெட்லாம் போய் நம்ம பின்னாடி இன்கிரீடியன்ட்ஸ் படிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதுல சுகரு, அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், ஆடட் கலர்ஸ் இருக்கும். இந்த மாரி இம்ப்ரூவர்ஸ் அப்படின்னு அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதனால அதெல்லாம் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் இல்லையா? அதெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பா குழந்தைங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெறைய வயித்து வலி வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அ அப்படியெல்லாம் வராது. நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. மைதா கிடையாது. அப்புறம் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாரி தான் போட்டு பண்றோம். அது வந்து ரிச் இன் அயர்ன் இல்லையா? நம்ம வெல்லத்துல நெறைய இரும்பு சத்து இருக்கு. நாட்டு சர்க்கரையில இரும்பு சத்து இருக்கு அப்படின்னும்போது, இது வந்து ஹெல்த்தியர் வெர்ஷனா தான் இருக்கு. என்னன்னா கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி பண்ணும்போது, அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால நிறைய தீமைகள் இருக்கு. இதெல்லாம் கடைகள்ல யூஸ் பண்றதுனால, நம்ம அத வாங்கி சாப்பிட மாட்றோம்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது மேம்? ஆ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் வந்து சேர்க்கும்போது நம்ம உடம்புல வந்து ஆ அமிலத்தன்மை அதிகமாகும். வயித்துல வந்து அமிலத்தன்மை அதிகமாகறதால, அது வந்து அல்சர் மாரி நான் ரொம்ப கன்சியூமிங் வந்து கன்டினியூஸா பண்ணிட்டுருக்கும்போது, அ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வயித்து எரிச்சலா இருக்கிறது, வயிறு வலிக்கிறது, சாப்பிட்ட உடனே இது போற மாரி இருக்கிறது, அந்த மாரி ஏப்பம் வர்றது, வயிறு உப்புசம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது நம்மளோட ப்ராடக்ட்ல. இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அதில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே கடந்து வந்து தான் இருக்கணும். அப்படி நீங்க சந்திச்ச சவால்கள் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஆ எனக்கு சவால்கள் அப்படின்னு பார்த்தா, அ எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பெரிய சவாலுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாலாம் பேசி பழகிலாம் பண்ணது இல்லையா? நான் எல்லாருமே சொல்லுவாங்க, "இவ ரொம்ப பேசவே மாட்டா, ரொம்ப அமைதி" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணி, அத வந்து என்னோட ப்ராடக்ட்ட பத்தி நல்லா சொல்லி ஆ அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா சொல்லி அது புரிய வச்சு சேல் பண்றது எனக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவால்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆ ஆனாலும் இன்னும் வந்து மத்த இடத்துக்கெல்லாம் அ இன்னும் சொல்லிக் குடுத்து எல்லாருக்கும் லைக் அதர் ஸ்டேட்ஸ் அந்த மாரி எல்லாம் பண்ணும்போது, இன்னும் என்னோட பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் த டஃபஸ்ட் ஜாப் ஃபார் மீ. என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டிங் தான் கஷ்டமா இருக்கு. இப்போ என்னதான் சவால்கள சந்திச்சிருந்தாலும், நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையா உணர்ந்தேன். அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஓகே. கண்டிப்பா சொல்லலாங்க. ஆ ஒரு இந்த தினமலர்ல வந்து ஒரு தடவ மில்லட் மகாராணின்னு ஒரு ப்ரோகிராம் கண்டக்ட் பண்ணாங்க. அ அப்போ வந்து ஒரு நியர்லி ஒரு 500 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. எல்லாருமே பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. லைக் நாட் ஒன்லி பேக்கிங், மில்லட் வச்சு எந்த ப்ராடக்ட் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ப்ரோகிராம்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சமையல் ப்ரோகிராம்னு அப்படின்னு கலந்துக்கிறது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, "நீயும் போய் சும்மா நீ மில்லட்ஸ் வச்சு தானே பண்ணிட்டு இருக்க. நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பாரு" அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்லயும் சொன்னாங்க, "சும்மா ஒரு ட்ரை குடுத்து பாரு" அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு நாங்க வந்து அப்போ வந்து மீ ஸ்ப்ரவுட்டட் ராகி வச்சு வந்து ப்ரௌனி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தானே கொஞ்சம் அப்படி என்ன அது எதுவா இருந்தாலும் பரவால்ல. பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு போனது தான். ஆனா, அதுல வந்து எனக்கு 2ண்ட் பிரைஸ் வந்துச்சு. என்னோட ப்ரௌனிக்கு 2ண்ட் பிரைஸ் வந்தது அப்படின்றது வந்து நிஜமாவே ஒரு ஹாப்பி அண்ட் சர்ப்ரைஸ் மூமெண்ட்டா தான் இருந்துச்சு.
அப்பதான் என்ன சொல்றது, நம்மளோட வேல்யூ என்னன்னு நமக்கே தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம நல்லா தான் பண்றோம். இத்தன பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சதுன்றது வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாரி தானே. பப்ளிக்ல எனக்கு என்னோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்றது வந்து இட்ஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் மீ. எங்க வீட்லயும் அப்பதான் வந்து ஓகே, இவ ஏதோ பண்றா, நல்லா பண்றா, அதனால தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு பிரைஸு அப்படின்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து எங்க அப்பா, அம்மாக்கு எல்லாருமே வந்து எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு, "ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ" அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து நிஜமாவே ஒரு மகிழ்ச்சியான தருணம் அந்த இப்போ இயற்கையான முறையில நிறைய பொருட்கள் தயாரிச்சு ரொம்ப நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என் பிஸ்னஸ்ல நான் இத வந்து தனித்துவம் அப்படின்னு ஃபாலோ பண்றேன்னு ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா மேம்? தனித்துவம் அப்படின்றது இதுதான். நான் சொன்னேன் இல்லையா? அ எங்களோட மில்லட்ஸ்ல வந்து என்னென்ன மில்லட்ஸ் எல்லாம் மொளகட்டி பண்ண முடியுமோ, லைக் ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து மொளகட்டி நல்லா காய வச்சு அரைச்சு பண்றோம். ஏன்னா மொளகட்டி பண்ணும்போது அதோட நியூட்ரியன்ட்ஸ் வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் நல்ல ஹெல்த்தியர் ப்ராடக்ட்டா நம்மளால குடுக்க முடியும் இல்லையா? அந்த மாரி அது வந்து எங்களோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து நாட்டு சர்க்கரையும், இல்ல வெல்லமும் மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்படின்றதும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் எங்களோடது. ஆ எக்லெஸ் பண்றோம் அப்படின்றது வந்து ஏன்னா நானே நெறைய தேடி இருக்கேன் இல்லையா? அதனால வந்து எக்லெஸ் ப்ராடக்ட்ஸ் பண்றோம் அப்படின்றதும் பெரிய ப்ளஸ். அதுவும் இல்லாம வீகன் ப்ராடக்ட்ஸும் என்னோட தம்பி எல்லாம் வீகன். அவனுக்கு வந்து ரொம்ப தேடிக்கிட்டு இருப்பான். நான் எல்லா வீகன் ப்ராடக்ட்ஸ் எங்க கிடைக்குது அப்படின்னும்போது, நம்ம பண்ணி குடுக்குறோம் அப்படின்றது வந்து அவங்க அ அதுவும் எங்களோட பிசினஸ்க்கு வந்து வீகன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிளஸ் தான். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? ஆ எங்களுக்கு வந்து Instagram பேஜ் இருக்குங்க. அது மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் எங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் வாட்ஸ்அப் இருக்கு. அந்த நம்பர் வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். அது மூலமாவும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மெசேஜ் பண்ணலாம். அதிலேயே எங்களுக்கு கேட்டலாகும் இருக்கும். எங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நீங்க அதில வித் டிஸ்கிரிப்ஷனோட வச்சிருப்போம் நாங்க. நீங்க பார்த்து அது மூலமாவும் பண்ணலாம். ஆ எங்களோட Instagram பேஜ் வந்து தட் டோனட் டிலைட் THE_DONUT_DELIGHT. அது போட்டீங்கன்னா வரும் எங்களோட Instagram பேஜ். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8610642207. இப்போ உங்கள மாதிரியே சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எந்த மாதிரியான தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் பண்ணணும், அப்புறம் வந்து ஜுவல்லரி பிசினஸ் பண்ணணும். அந்த மாதிரி நெறைய வச்சுக்காம, ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அத வந்து கன்சிஸ்டன்ஸா பண்ணி, அத கொஞ்சம் நல்லா பிசினஸ் நல்லா சக்சஸ் ஆகுற வரைக்கும், நீங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு நாள் பண்ணிட்டு, இல்ல 1 வாரம், 1 மாசம் பண்ணிட்டு, அது வந்து சரியா வரல அப்படின்னு விட்டுடாம, நீங்க கன்டினியூஸா பண்ணீங்கன்னா, சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, எடுத்த உடனே எல்லாருக்கும் சக்சஸ் கிடைச்சிடாது. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் சக்சஸ் அப்படின்றது. பட் டெஃபினெட்லி யூ கேன் கெட் சக்சஸ் இன் யுவர் பிசினஸ். ஓகே மேம். இப்போ அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு, நிறைய நல்ல விஷயங்கள பத்தியும், உங்க பிசினஸ் பத்தியும் நிறைய நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பேக்கிங்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நான் என்னால முடிஞ்ச உதவிகள செய்வேன். உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன். ஆ நாங்க வந்து பேக்கிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு பேக்கிங் கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆ அதுதான். அதோட நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. இது பண்ணலாமா? அத பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இல்லாம, இத பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சீங்கன்னா தான் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். யோசிச்சுட்டே இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லையா? நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுக்கான ஸ்டார்ட் பண்ணா தான் எதுவுமே எந்த குழந்தையா இருந்தாலுமே ஒரு 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 அடியா தான் எடுத்து வச்சு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அதே மாரி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். சூப்பர் மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்னோட நன்றிகள். என்னோட இன்டர்வியூ இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. ஆ நீங்களும் சாதிக்கணும்னு
கண்டிப்பா நீங்க யாரா இருந்தாலுமே, பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் இல்லையா? அது வந்து 4 பேருக்கு நல்லது பண்ற மாதிரியும் இருக்கணும். அப்படின்ற இத வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தாட்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளால கண்டிப்பா சாதிக்க முடியும். ஆ என்ன ஒரே ஒரு இதுன்னா, நம்ம சாதிக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது. அதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கணும். அதுக்கான பிளானிங்கு அதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம ஏதாவது ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பண்ற தொழில் வந்து 4 பேருக்கு நல்லது பண்ற மாதிரியும் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே நல்லா இருக்கலாம். நேயர்களே, இதுவரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்க தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட லக்ஷ்மி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.